அதாவது அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ என்னுடைய லைஃபே மாற்றிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் வந்து குணா. நான் வந்து கடந்த ஒரு 2008 இப்போ 2025 வரைக்கும் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போதோ சாதாரணமாக என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பர்த்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து சும்மா அவங்க வீட்டில் வந்து பண்ணி கொடுத்தேன். பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு ஒரு 2 கிளைண்ட் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிக்கணும். அப்படி தான் ஆரம்பித்தோம். இதை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக போகாது. எப்பயாச்சும் தான் வரும் ஒரு பலூனு, ஒரு சின்னதாக ஒரு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கிளைண்ட் உடைய அவங்க மனசில் என்ன இருக்குதுன்றதை புரிஞ்சு அதை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என் ஜேர்னி கொஞ்சம் பிஸ்னஸில், ஏன்னா இது ரெகுலராக இருக்குது, வேறு ஒரு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நான் இந்த பிஸ்னஸ்க்கு வரணும்னு நான் ஆசைப்படல. கிளைண்ட்டு அந்த ஒன்று பண்ண அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் கிட்டத்தட்ட 17 வருஷமாக இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எவர்கிரீன் ஈவெண்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சது என்னமோ ஒரு சாதாரண ஒரு பர்த்டே தான். பட் இப்போ நாங்கள் வந்து ஒரு வெட்டிங் பிளான் பண்ணுறதுலேருந்து, ஒரு கார்பரேட் ஈவெண்ட்லேருந்து, ஒரு பர்த்டேலேருந்து, ஒரு என்கேஜ்மெண்ட்லேருந்து, ஒரு சீமந்தம், என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் எங்களால் பண்ணணும். ஒரு எளிமையாக சின்னதாக ஒரு பலூனில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோவிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் இப்போது ஓனாகவே பண்ணுற ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி.